ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேஎஃப்போட 23வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் அதில் முடிச்சுட்டு போனால் உங்களை ஒரு வேலையாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எல்லோரும் உட்காந்து 4 பேருமா சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே ஊட்டும் போது சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. வர்க்கிக்கு பார்த்தீங்கன்னா ராகவி வந்து ஊட்டியிருப்பாங்க. இதோட முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். சரி, ஓகே, கண்ணை முடிக்குங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு ராகவிக்கிட்டேயும் வர்க்கிக்கிட்டேயும் சரி இன்றைக்கி நைட்டே நம்ம ஊருக்கு போகணும், அதனால் கொஞ்ச நேரம் வெளில போய் எங்காவது பேசிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தானே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, திரும்ப அவனுக்கு லீவ் எப்போ கிடைக்கும்னு தெரில, நீ கூட போயிட்டு வா ராகவி அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் இல்லை பரவாயில்லைங்க, நான் இங்கே இருக்கேன், அந்த பாப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்படிங்கிறா. அட அதை பார்த்துக்க நான் இருக்கேன்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் டேய் பத்திரமா எங்காவது கூப்பிட்டு போயிட்டு நல்லா நிறையா வாங்கி கொடு, கஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்ல. ஆ, கஞ்சமா சார், என்கிட்டலாம் அப்படி சொல்லாதீங்க, நான்லாம் அப்படியே வாரி வழங்குற வள்ளல் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு வா ராகவி குட்டி நம்ம போகலான்னு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க எது குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா. அடுத்தது ஜேகேவும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஊருக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், இன்றைக்கே தான் ஊருக்கு போகணும், ஏன்னா அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ல வரேன்னு சொல்லிட்டு, நைட்டு கிளம்பணும், அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. இன்றைக்கி ஊருக்கு போகிறோமா அப்படிங்கிறீங்க. திரும்ப உங்களை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஜேகே இன்றைக்கி ஊருக்கு போகிறோமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீ எந்த டோனில் கேட்டினாலும் இன்றைக்கே ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம், கொஞ்ச நேரம் தூங்கு, நைட் பஸ் ஏறி போயிடலாம் அப்படிங்கிறாரு. போங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு நைட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நைட்டு எங்கே போகிறா, என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப கிடைக்கவா போகுது, அதனால தான் கேட்குறேன். இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் என்ன இந்த ஊரில் நிறையா பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் சுற்றி காட்டுங்க, கூட்டிகிட்டு போங்க, அப்புறம் நாளைக்கு நைட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன திமிரா, உன் வீட்டில் அங்கே பிள்ளைய காணமேனு பதறிட்டு இருக்கிறாங்க, உனக்கு சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாரா. அதான் கண்டுபிடிச்சிட்டிங்கள, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நான் இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நைட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம், நான் நாளைக்கு நைட்டு கூப்பிட்டு வரேன், நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. கிளம்பி வந்துட்டா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கிளம்பியெல்லாம் வரமாட்டாங்க, இவ்வளோ தூரம் யாருக்கு பஸ் ஒத்துக்காது, அதுவும் இல்லாமல் நீங்கள் வரவானான்னு சொல்லிடுங்க தெளிவாக, ஏன்னா நாங்களே கூப்பிட்டு வந்துடுறோம், நீங்கள் பத்திரமா அங்கேயே இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அவங்க கஷ்டம்லாம் உனக்கு புரியாது, இப்போது நீ சின்ன பொண்ணுங்கிறனால உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக ரெஸ்ட்டு, நைட் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போலீஸ் கால் பண்ணுவாங்க, இந்த ஊரில் இருக்க போலீஸ். அவர் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிறீங்க. அவரும் பேசி முடிச்சுட்டு ஒயன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தால் படுத்துட்டுருக்குறீங்க. ஏய் யாண்டி என்ன இப்படியா படுத்துட்டுருக்குற, என்னாச்சு, எங்கே நிமிந்து படு அப்படிங்கிறாரு. முடியாது, நீ மூஞ்சில் முழிக்காத அப்படிங்கிறீங்க. ஏன் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கேட்கா. என்னவா, என்ன நான் தான் சொல்கிறேன்ல, என்ன இன்றைக்கி ஒரு நாளைக்கு இப்படியே விட்டுரு, எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, நீயா பட்னி கிடந்தேன், நான் தானே 4 நாளாக பட்னி கிடந்தேன், இப்படியே என்ன பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறேங்கிற, எனக்கு பஸ்ஸே ஒத்துக்கா தெரியுமா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து போய் நான் பஸ்ஸை பிடிச்சி வந்தா இப்படி தான் பண்ணுவியா, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு நாளைக்கு நீ அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாதா, திரும்ப இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, என்னை எப்போ தான் நீ வெளில கூப்பிட்டு போகிற, அந்த ஊருக்குள்ளேயே அந்த வாய்க்கால் வரப்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு திரிவியா, எனக்கெல்லாம் பிடிக்கல, நீ என்கிட்ட பேசாத, நான் ஊருக்கு தானே நைட்டு போகலாம், ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்றைக்கும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டு படுத்துக்கிறீங்க. பார்த்தா குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் சரி கூட்டிகிட்டு போகிறேன் எந்திரி அப்படிங்கிறாரு. பொய் சொல்கிற, நீ பொய் சொல்கிற அப்படிங்களா. இல்லை நிஜமாவே நான் கூப்பிட்டு போகிறேன், உன் வீட்டில் சொல்லிடுறேன், ஓகேவா, இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன், நீ இப்போ கோச்சுக்காத எந்திரி அப்படிங்கிறாரு. சத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்க, பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு டக்குன்னு பெட்ஷீட் எடுத்துகிட்டு தேங்க்யூ அப்படின்னா ஓகே இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி போகலாம் அப்படிங்கிறீங்க. கொன்றுவேன், ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்ச நேரம் நீ தூங்கு, எனக்கு ஸ்டேஷன் வரைக்கும் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. தனியாக விட்டுட்டு போறியா, பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவீங்களா.
யாரும் வந்தோன்னு இது பண்ண மாட்டாங்க. நர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன். வெளியே போலீஸ் காவலுக்கு இருக்காங்க, ஓகேவா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் முடிச்சு கொடுக்கணும்ல, கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கு, தூங்கியிருப்பீங்க. இப்போ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த கேங் லீடர் தானே பிடிச்சிருப்பாங்க. இதுக்கு பாஸ் ஒருத்தர் இருப்பானே, அவனை பிடிச்சிருக்க மாட்டாங்க. அவனை வந்துட்டு எப்படி பிடிக்கிறது, எந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இவர் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கா. இந்த பக்கம் நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்களா, அப்போ டக்குன்னு உங்கள் காலை வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இருக்குன்னு பயந்து போய் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா வறுக்கி தங்கச்சிமா அப்படிங்கிறான். நீயா? ஐயோ சாமி, நான் பயந்தே போயிட்டேன். சரி என்ன பண்ணுறீங்க? எங்கே உங்கள்தான் வெளில போயிட்டு அவுட்டிங் எங்கே போயிட்டு வர சொன்னாங்கல்ல, போயிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவுட்டிங் தானே, அது எப்போ வேணால் போய்க்கலாம். இங்கே நீ இந்த மாதிரி இருக்கா? சார் வேறு வெளில போயிட்டாரு, நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொன்னார். நான் எப்படி அப்புறம் நிம்மதியாக அங்கே இருக்க முடியும், அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறானா. அப்போ நீ வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை, சொன்னால் பேசுவார், அதனால தான் நான் வந்துட்டேன், நீ எதுவும் சொல்லிக்காத. சரி உனக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எதுவும் வேணாம். ஆமாம் அந்த அக்கா எங்க, ராகவி அக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க. அவளா? அவள் வெளியே தான் இருக்கா. உன்னோட பேக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா. கொஞ்சம் ரொம்ப டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நாரிச்சுல, அதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு இருக்கிறா. கழுவி கொண்டு வருவா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கழுவி கொண்டு வந்து கொடுக்குது. நீங்களும் தேங்க்ஸ் அக்கா அப்படிங்கிறீங்க. பரவாயில்லடா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. இப்போ நல்லா தான் இருக்கேன். என்னை இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டா இங்கெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆனால் எனக்கு இப்படியே விட்டுட்டு அவர் ஸ்டேஷன் போயிட்டாரு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணுக்கு வியர்டாக இருக்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டு வருகிக்கிட்ட, ஆமாம் நிஜமாவே உன்னோட சாரு இந்த ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணுறாரா, 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், யா என்ன இப்போ? அவள் ஸ்கூல் தான் படிக்கிறா, ஆனால் அவளுக்கு 19 வயசு தெரியுமா? 19 வயசுல எல்லாம் காலேஜ் படிப்பாங்க. இந்த எருமை மட்டும் இன்னும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குது, குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்ல நீங்கள் முறைக்கிறீங்க. அட முறைக்காதப்பா, சும்மா சொன்னேன். 18 வயசு தான் ஆக போகுது, அதுவும் பர்த்டே வந்தாதான் 18 வயசு அப்படிங்கிறான். இப்போது இந்த மாதிரி வறுக்கி ஏதோ தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறான், வாய் நிற்காமல் பேசிகிட்டே இருக்கான். அப்போ இந்த ராகவி பொண்ணும் அவனே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்க. அவளுக்கு இவன் பேசுறதுலாம் ஸ்லோ மோஷனில் தெரியும் போல இருக்குது. சுற்றி எதுவுமே தெரியல, இவன் மட்டும்தான் ஸ்லோ மோஷன்லாம் மண்டையாட்டி ஆட்டி பேசுகிற மாதிரி தெரியுது. அப்போது அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேனு அவனையே பார்த்துட்ருக்கா. அவனும் என்ன என்ன பார்க்குற ராகவி அப்படின்னு கேட்குறான். இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் சும்மா இரு, நான் என்ன க்யூட்டாக இருக்கா, இப்படியெல்லாம் சொல்லாத அப்படிமாண்ணா. ஏன் சொன்னா என்ன, நீ க்யூட்டாக தானே இருக்க அப்படிங்கிறா. அப்படியா, நான் க்யூட்டாவாக இருக்கேன் அப்படின்ட்டு வரைக்கும் ஒரு மாதிரி கேட்க, இவ அவனோட 2 குழந்தையும் அப்படி பிடிச்சி கிள்ளிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவி பொண்ணு சொல்ல இவனுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகிடுது, செம்மையாக வெக்கம் வருது. விட்டு அப்படியே தக்காளி மாதிரி செவந்து வெடிச்சிருவான் போல், அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அது இன்னும் க்யூட்டாக தெரியுது. அப்போது ராகவியும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி தலை குனிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை குனிஞ்சு பார்த்து கேட்குறா. அவன் என்னன்னா கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சரி என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணத்தோடைய கப் பண்ணி என்னை பாருன்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறா. அவனும் வெக்கப்பட்டுட்டே பார்க்க, என்ன ஷை ஆகுறியா என்ன அப்படின்னு கேட்டு சிரிப்பாளா. இல்லை நான் ஒன்றும் ஷை ஆகலையே, நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன் அப்படின்னு சொல்ல, ஓ ஆஞ்சநேய பக்தனுக்கு இவ்வளோ வெக்கம்லாம் வருமா பொண்ணுங்க தொட்டா அப்படின்னு சொல்லி அவ கேட்க. இல்லை எல்லா பொண்ணுங்களும் தொட்டாலும் எனக்கு வெக்கம் வராது, ஆனால் நீ தொட்டா எனக்கு வெக்கமாக வருது ராகவி அப்படின்னு சொல்லிட்டு 2 கை வச்சு மூஞ்ச மூடிக்கிறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த பொண்ணும் அப்படியே அவன் கையை பிடிச்சி இப்படி எடுத்துட்டு, பரவாயில்ல என்னை பாரு அப்படிம்பாளா. நான் பார்க்க மாட்டேன் போ அப்படிங்கிறான். அப்போ இவனும் பாருன்னு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவளை அப்படி கணத்து பிடிச்சி கீழே அவளுக்கு ஷை ஆயிரும். இப்படியே தான் மாற்றி 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. இப்போ ராகவி பார்த்தீங்கன்னா என்னை பாரு அப்படிங்கிறா. பார்க்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல, நான் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ 2 பேர் டக்குன்னு உங்களுக்கு திரும்பி பார்க்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ராகவி அப்படியே தடுமாறி பேச, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு சின்ன பொண்ணை நடுவில் வச்சுக்கிட்டு, இது ஒரு ஹாஸ்பிட்டலா இல்லை பார்க்கா பீச்சா இல்லை உங்கள் வீடா, அது என்னை நடுவில் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அப்போது இவனை பார்த்தீங்கன்னா ஐயோ தங்கச்சிமா போய் எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே ஓடிடுறான். அப்போ ராகவியும் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைடா சும்மா சரி சரி நீ தூங்கு சாரி அப்படின்பாளா. சரி சரி நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதுனா எங்காவது போய் பண்ணுங்க, ஏன் முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அட சாரி நீ தூங்கு நீ இருக்கிறத மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் வெளில போயிருப்பான்ல, போயிட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அவள் தான் போட்டு கொடுத்துட்ருக்கா. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் புளியிற இது இருக்கும்ல, அதை டைட்டாக வச்சு அமுக்கி தான் புளியணும். அப்போ அவளால் அது இது பண்ண முடியலையா. அப்போது வரைக்கும் பார்த்துட்டு அட குடு நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிற நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவனே வாங்கி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிளாஸ் இருக்குள்ள அதை வாயில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது இவன் பார்த்தீங்கன்னா அடடா என்னாலையும் முடியல ஒரு நிமிஷம் இரு இதை நீயே அதை பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திரும்ப அவளே வாங்கி அதை கையில் வச்சு தேடி வச்சுட்ருப்பாளா. அப்போ இவன் வந்துட்டு அவளுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ராகவி உனக்கு வேணா ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அண்ணாந்து பார்க்குது. என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை வந்து வச்சு அந்த பிழிஞ்சிட்ருப்பா. அப்போது இவன் பார்த்திங்கன்னா அவள் கை மேலே அந்த ராகவி பொண்ணோட கை மேலே ஐயோ ராகவிடியர் மன்னிச்சிருங்க எனக்கு பேர் சொல்கிறேன் வாடி பொடின்னு சொல்கிறேன்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே இப்போது அவளோட கை மேலே வரிக்கையோட கையை வச்சு இப்போ 2 பேரும் சேர்ந்து புழிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் நான் அப்படியே அந்த கிளாஸை வாயில் வச்சுக்கிட்டு அந்த ஜூஸை வந்துட்டு குடிக்கிறது கொப்பளிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அதானே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இவனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓ சரி ஓகே இரு நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்றான். நீங்கள் குடிச்சு முடிச்சுட்டு நீட்டிகிட்டு இருப்பீங்க இன்னும் ஊற்றுன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துட ஐயோ அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை எடுக்க பார்க்க அச்சோ உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை கிளாஸ் கொடுக்க வந்தேன் எனக்கு போதும் இந்தாங்க அவனுக்கே கொடுங்க நல்லா குடிக்கிட்டோம் அவன் தானே பாவன் பேஷண்ட்டு அப்படின்னு அப்படியே முனகிக்கிட்டே கிளாஸை கொடுத்துட அவளும் அதை வாங்கி அப்படியே வாஷ் பண்ணி அந்த பக்கம் வச்சிட்றா. ஸோ அவங்க 2 பேர் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னன்னா இப்போது அவள் அந்த ஓரமாக உட்காந்துட்ருப்பாளா. வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது இந்த இடம் ஒரே தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காயை கழுவிட்டு வேணே அவன் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அந்த இடத்துல போய் தண்ணி தெளித்து விட்டுறான். நீங்களும் பார்க்குறீங்க அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது அவனா ஐயோ தண்ணியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் இடம் இருக்குண்ணா நீ உட்காரு அப்படின்னு சொல்லுவீங்களா. அங்கேயும் போயிட்டு கையில் இருக்கிற தண்ணியெல்லாம் உதறி விட்டுட்டு அச்சோ தங்கச்சிம்மா இங்கேயும் தண்ணியாக இருக்குது. அட இங்கே சுத்தமாக இருக்கும் போலையே நம்ம இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவி உட்காந்துக்கிற இடமே கொஞ்சோண்டு தான் அங்கே போயிட்டு இடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு வெக்கம் வேறு அதுக்குள்ள. ஸோ அது மாதிரி ஷையாக உட்காந்துட்டு இருக்க. ஆமாம் உனக்கு எதனால் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அப்போது ராகவி பார்த்தீங்கன்னா ஏன்னா சிக்கன் குழம்பு ஊற்றி கூட நீ என்னை திட்டலல்ல, என்னை வந்துட்டு மூஞ்சில் ஆசிட்லாம் ஊற்றுவேன்னு சொல்லி பயமுறுத்தலை, அந்த மாதிரி நீ பண்ணவும் இல்லை. ஜஸ்ட் என் வேலை தான் போச்சு, ஆனால் அதனால எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணாலும் நீ பொறுமையாக இருக்க. மேபி உனக்கு கோவம் வந்தாலுமே அதை வேறு மாதிரி விதத்தில் தான் காட்டுறே தவிர என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காட்டுறதில்ல, அதனால பிடிச்சிருச்சு அப்படிங்கிறா. ஓ அப்படின்னா அடிக்கடி நீ கோவம் வந்தால் என் மூஞ்சில் குழம்பு எடுத்து ஊற்றுவே என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவளும் சிரிச்சுட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், அப்போ எனக்கு நிஜமாவே ஒன்று பிடிக்கல, நீ ஒரு மாதிரி என்னை டென்ஷன் பண்ணிட்ட, அதனால் அப்படி பண்ணிட்டேன், இனிமேட்டு பண்ண மாட்டேன், நீ என்னோட புஜ்ஜு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை வலிக்குதான்னு சொல்லிட்டு அந்த கண்ணத்தை தேய்ச்சிட்ருக்கா. இவனா ஆமாம் ஜோ இங்கே வலிக்குது, நெத்தியில் வலிக்குது, கண்ணில் வலிக்குது, மூக்கு வாயின்னு சொல்லிட்டுருக்கா. அவளும் எங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாலோ அங்கெல்லாம் வந்துட்டு தேய்ச்சிட்ருக்கா. இப்போது நீங்களும் பார்க்குறீங்க சரியில்லை, எனக்கு ஒரே பொறாமையாக இருக்குது, எனக்கு டென்ஷன் ஆகுது, பேசாமல் எங்காவது இருந்துச்சு ஓடி போயிடலாமான்னு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும், நான் ஒரு சின்ன பிள்ளைங்க உட்காந்துட்டு இருக்கிறேன்னு தெரியாமல் அப்படின்ட்டு இவருக்கி அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்படியே அவன் ஷாக் ஆகிட்டு தங்கச்சி வேணும் அப்படின்னு கேட்குறான். நிம்மதி வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நிம்மதியா என்ன சொல்கிற நீ அப்படின்னு வரைக்கி கேட்க உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது, நானே இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கேன், 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? மரியாதையாக எழுந்துச்சி போயிடுங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே ஒன்றும் இருக்க வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. அட கோச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான்.
இல்லை இல்லை, நான் கோச்சுக்கல. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் போங்க, போயிட்டு எங்காவது வெளில போயிட்டு வாங்க. என்னை பார்த்துக்க வெளில போலீஸ் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். நிஜமாக தான் சொல்கிறேன், இன்னைக்கு ஊருக்கு போயிடுவோம். அப்புறம் அந்த அக்கா கிட்ட நீ பேச முடியாதுல்ல, நேரில் பார்க்க எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது, உங்களுக்கு தான் லீவே கிடைக்காது. அதனால சொல்கிறேன், இப்போவே போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்துடு. ஓகே பாய், கிளம்பு, இப்போவே கிளம்பு அப்படிங்கிறீங்க. அப்போது அவனும் பார்த்தீங்கன்னா, சரி ராகவி குட்டி, உனக்கு இந்த ஊரில் என்ன இடம் பிடிக்கும்னு காட்டு, 2 பேரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் தான் உனக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா, நல்ல வேலை போனாங்க, இல்லைன்னா நாளைக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருந்தா இவன் இங்கேயே உட்காந்து மொத்த ட்ரெயிலர் நம்ம முன்னாடி ஓட்டியிருப்பான். ஐயோ, எப்படி எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. ஆஞ்சநேய பக்தன் ஆஞ்சநேய பக்தன்னு அப்படி சொல்லுவானே, இவனா இப்படி ராகவிங்கிறான், குட்டிங்கிறான், புஜ்ஜுங்கிறான், அம்முங்கிறான், அம்மம்மா, எப்படி தான் மனுஷங்க இப்படி மாறுறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டில் தூங்கியிருப்பீங்க. நல்லா தூங்கிட நர்ஸ் வந்து உங்களை செக் பண்ணிட்டு போகிறாங்க, நல்லா தான் இருக்கீங்க. வெளியே போலீஸும் வந்துட்டு ஒருத்தங்க காவலுக்கு உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கடத்திட்டு போனாங்கல்ல, ஸோ அதனால் காவலுக்கு இருக்காங்க. இப்போது கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜேகே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்ததுமே உங்களை தான் எட்டி பார்க்குறாரு. தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த போலீஸ்கிட்ட, சரி ஓகே, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கிளம்பிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல சார், நான் வேணா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது பரவாயில்லைங்க, நான் வெளில போகிறங்காட்டி தான் உங்களை இங்கே இருக்க சொன்னேன், இந்த மாதிரி இருக்க சொன்னதுக்கு சாரி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இவர் உள்ளே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன அப்படியே க்யூட்டாக பூனைக்குட்டியாட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்க, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் பக்கத்தில் இருப்பாரா, இருக்குன்னு பயந்துடுவீங்க. பயந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அம்மாடியோ நீ தானா, நான் பயந்தே போயிட்டேன், இப்படி தான் வந்து பேய் மாதிரி உட்காந்துருப்பியா, எழுப்ப நீ தானே அப்படின்னு கேட்குறீங்க. அட தூங்கிட்டு இருந்தா, சரியா எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி சரி, என்ன பண்ண இவ்வளோ நேரம், இப்போ தான் வந்திருக்க, சாயந்தரமே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், இப்போ தான் சாயந்தரம் ஆயிடுச்சா, நல்லா அந்த ஜன்னல் வழியாக எட்டிப்பாரு, இருட்டிடுச்சு, மணி 8 அப்படின்னு சொல்ல, 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேனா, ஐயோயோ அப்படிங்கிறீங்க. ஏன் எதுக்கு ஐயோயோங்கிற, சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிம்பீங்களா. ஐயோ, வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தேன்னா ஆயிருந்திருக்கும்ல, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரா. ஏன்னா நீங்கள் இப்படி படுத்துருக்கும்போது அவர் வேலை விஷயமா போயிட்டாரு, நான் பேசாமல் இங்கேயே இருந்திருக்கணும்னு விட்டுட்டு போயிருக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் அந்த போலீஸ் அண்ணா இருக்கார்ல, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன்டி சாப்பிட்லன்னு சொல்கிற அப்படின்னு இவர் கேட்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் நான் சாப்பிடல, அதை வந்து கபோர்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட்ணும், உள்ளே வச்சுட்டு என்ன பூசை பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரா. ஏய் லூசா நீ, என்னால் சாப்பிட முடியாது, என் கை தான் ஃப்ராக்சர் ஆகிருக்கல்ல, அப்புறம் நான் என்ன போய் அந்த அண்ணனே ஊட்டிவிட சொல்ல முடியும், இல்லை நர்ஸக்கா ஊட்டிவிட சொல்லிட்டா, அதனால கம்முன்னு வச்சுட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவர் வேற, நான் போகாமல் இருந்திருக்கலாம், இப்படி பசியோடு படுத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறீங்க. நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் உங்களுக்கு ஜேகே ஊட்டி விட்டுற. நீங்களும் பாதி சாப்பிட்டு போதும், எனக்கு வயிறு நம்பிடுச்சு அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, இருந்தால் 2 வாய் சாப்பிடு, மாத்திரை சாப்பிடணும்லன்னு சொல்லி சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விட்டு நல்லாவே மாத்திரையும் கொடுக்குறாரு. ஸோ மாத்திரைலாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு உங்கள் வயிற்றை பார்த்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னடி என்னாச்சு, வயிறு வலிக்குதா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை என் வயிற்று பாரு, நீ கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போட்டு கூடியாட்ட வளர்ந்துக்குச்சு, பலூன் மாதிரி இருக்கிற வயிறுன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி உங்கள் வயிற்று நீவி பார்த்துருக்குறீங்க. ஸோ அவரும் சிரிக்கிறாரு. ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படிங்க. தொப்பை, எனக்கு தொப்பு வர அளவுக்கு நீ சோறு ஊட்டிட்டியா என்ன, இனிமேல் உங்ககிட்ட வாங்கி சாப்பிடவே கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்களா. கொஞ்சம் நேரம் ஆகுது. சரி இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா அந்த பாஸ் இருக்கான்ல, அவனை பிடிக்கணும்ல, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவன் எங்கெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதில் ட்ராக் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக அவனையும் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக அவள் தான் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அம்மாடி பிடிச்சிட்டியா, அந்த பரதேசி நாய், அவன் தான் என்னை கடத்தி கொண்டு போயிட்டான், நான் பாட்டுக்கு 7 அங்கே போய் நின்றுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்று ரூமில் போட்டாங்க, அவ்வளோதான், யாரும் கிட்ட கூட வரல,
என்ன சோறு தண்ணி கொடுக்கல, தண்ணி கூட என்கிட்ட இருந்துச்சு, பசி எடுத்துருச்சு, சாப்பாடு தான் இல்லை. நானும் இந்த டிஃபனில் சாப்பாடு இருந்ததே மறந்துட்டேன் 2 நாளாக மயக்கத்தில். அப்புறமா எழுந்துச்சி பார்த்தா சாப்பாடு கெட்டு போச்சு தெரியுமா. அழுகழுகையாக வந்துச்சு எனக்கு. நல்ல வேளை நீ வந்துட்ட, இல்லைன்னா பசியில் செத்துருப்பேன் அப்படிங்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சரி சரி ஒன்றும் இல்லை அழுகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு பசி தாங்க மாட்டீங்கன்னு அவருக்கும் தெரியும். இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. டாக்டர் கரெக்டாக வருவார். டாக்டர் வந்து விசிட்டுக்கு வருவார்ல, அப்படி தான் வந்து பார்த்துட்டு என்னம்மா இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கா. எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்போது சரி ஓகே ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. இன்றைக்கே பண்ண சொல்லு ப்ளீஸ், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அப்புறம் எங்கே போய் இருக்க போகிறா? இங்கே இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அது உனக்கு வீடு இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போ, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஓகேன்னு டிஸ்சார்ஜெல்லாம் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரெல்லாம் இந்த நைட் டைமில் பார்த்ததே கிடையாது. அம்மாடி, இன்னும் இத்தனை லைட்டு இந்நேரத்தில் கூட, இந்த ராத்திரியில் கூட இவ்வளோ லைட் எரியுமா? யாரும் தூங்க மாட்டாங்களா என்ன? இத்தனை வண்டி போயிட்டு வருது அப்படிங்கிறீங்க. இது சிட்டி சைடு, அப்படி தான் எல்லோரும் எல்லா நேரம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் பிஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரா. சரி எனக்கு இங்கே நடக்கவே பயமாக இருக்குது, யாராவது வண்டி வந்து என் மேலே விட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி வா, இந்த நடக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போயிட்டு இதில் வா, இதில் எதுவும் வராதுன்னு சொல்லி அதில் இப்போ 2 பேர் நடந்து போயிட்டுருக்குறீங்க. இப்போ நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். ரொம்ப தூரம் அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருக்கா. கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குது தான், ஆனால் ஜாலியாக இருக்கும் கூட நடந்து வரக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிகி பேக் தூக்கிப்பாரு. நீங்களே சிரிச்சுட்டே கரங்குட்டியாட்ட அப்படியே பின்னாடி தாவிக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்கா. எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே பேசிட்டு வரும்போது அந்த பக்கம் ஒரு பெரிய மால் பார்க்குறீங்க. அம்மாடி, அது என்ன அவ்வளோ பெரிய பில்டிங்கு, அத்தனையும் லைட் எரியுது, அங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. அது மால் அப்படின்னு சொல்லுவாரா. மாலா அப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால இதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா இது மால், இங்கே வந்துட்டு எல்லாமே கிடைக்கும், எல்லோரும் எந்நேரத்தில் வேணால் வந்து போவாங்க, சூப்பராக இருக்கும், கூட்டு போட்டா பார்க்குறியா அப்படிங்கிறாரு. சரி ஓகே என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இறக்கி விடு எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே இறக்கி விட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போக பெருசாக இருக்குது. கீழே வந்து நிற்கிறீங்க. அப்படியே அண்ணாந்து பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங் அப்படியே அடுக்கடுக்காக போயிட்டே இருக்குது. சென்டரில் இந்த ரவுண்டான மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அம்மாடி, இப்படி கூடவா இருக்கும், எப்படி தான் இப்படியெல்லாம் கட்டுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. உனக்கு எதாவது வேணாம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. வேணாம் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு 4500 ஆகிடுச்சு, நீ ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேணாம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படிமீங்களா. எதுவுமே வேணாமா, சரி பரவாயில்லவா, நீ ட்ரெஸ்ஸாவது எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம், இப்படியே போகுது எனக்கு அப்படிமீங்களா. ஏய் என்ன 4 நாள் ஆச்சு குளிச்சு, நான் ரெடி, என்னால் கப்பு தாங்க முடியல, ஒழுங்காக வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, பழைய ட்ரெஸ்ஸை போட்டு என் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி போய் நிற்க. நீ ஏன் இப்படி தள்ளி போகிற அப்படிங்கிறீங்க. பின்ன யூனிஃபார்ம் போட்டுட்டு சுற்றிட்டு திரியிற, மறுத போய் ட்ரெஸ்ஸை மாற்று, வா வாங்கி தரேன், எது வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஒரு அந்த இதுக்குள்ளே மாலில் கடை இருக்குள்ள அதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போது நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, எது வேணும்னு கேட்க நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராப் டாப் மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பார்க்குற, என்ன வேணும் அப்படின்னு கேட்க. இல்லை நான் அந்த மாதிரி போட்டால் நீ திட்டுவியா என்ன, உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்பீங்களா. நீ எந்த மாதிரி போட்டாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன் அப்படி கேட்குற, அப்படி என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா அந்த சின்னதாக குட்டியோண்டு ஒரு ஜீனில் ஷார்ட் மாதிரி இருக்கும்ல, ஷார்ட்டு, ஸோ அதுவுமே ஒரு கிராப் டாப் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி காட்டுறீங்க. என்ன இதுவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இதெல்லாம் படத்தில் பார்த்துருக்கேன், எல்லோரும் போட்டிருப்பாங்களே ஹீரோயின் எல்லாம், எனக்கு அப்படின்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் போட்டால் செருப்பு கழட்டி அடிச்சிடுவாங்க, அதனால தான். பரவாயில்ல விட, அதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது சுடிதார் இருந்தால் எடுத்துக்கிறேன் அப்படிம்பீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நீ என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இங்கே யாரும் உன்னை தப்பாகவும் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க, நீ போட்டுக்கோ, எது வேணுமோ போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நீங்களுக்கு செம ஜாலி. நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க.
நீ ட்ரெஸ் போடுற, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும், அதை பற்றி என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக, நீங்களும் நிறையா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து நடந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ரேம்ப் வாக் நடக்கிற மாதிரி நடந்து காட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைங்க, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுவீங்களா? இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. நீங்களும் இது என்னது அப்படின்னு கேட்க, நல்லாயிருக்கும், இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஆஹா இது நல்லா இல்லை, நான் என்ன கேட்டேன், நான் சின்னதாக தானே கேட்டேன், இது வாழ்த்தியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏய் பிரித்து பாருடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போக சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுருவார். நீங்களும் போய் பிரித்து பார்த்தா அது வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு குட்டியோண்டு ஷார்ட்டு, அது வந்துட்டு பிளாக் கலர் லெதரில் இருக்கும், ஒரு மாதிரி லெதர் மின்னு இருக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் கிராப் டாப் பார்த்திங்கன்னா சேம் பிளாக் கலர் தான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஓவர் கோட் தான், பட்டன் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா கீழே அப்படியே விட்டுடலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா கீழே அந்த கணுக்கால் வரைக்கும் இருக்கும்ல, ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அம்மாடி செம்மையாக இருக்கிற, நான் ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி இருக்கேன், ஏய் பவர் ரேஞ்சர் சூப்பர் ரேஞ்சர் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க கண்ணாடி பார்த்துட்டு. அப்போ அவரும் வெளியே வா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளியே வந்து அப்படியே நடந்து காட்டுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பா செம்மையாக இருக்குது அப்படிம்பாரா. நல்லா இருக்குல்ல, நீ ட்ரெஸ்ஸை சூப்பராக செலக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்போ அவரும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஷூ ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும், எப்படின்னா இந்த முட்டி வரைக்கும் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து வந்து கையில் கொடுக்குறாரு. என்னது அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படி கீழே உட்காந்து இதை போட்டுக்கோ அப்படிம்பாரா. என்ன இது எதோ கொகைக்குள்ளே காலை விடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை காலை விட்டு அதையும் போட்டுக்கிறீங்க. இப்போ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, உனக்கு என்ன இவ்வளோ டேஸ்ட்டா, எனக்கு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் இருக்குன்னு, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஆனால் போட்டால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி முடிச்சுட்டு அந்த மால் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல நிறைய போஸ்டர்லாம் இருக்குது. என்ன இது படத்து போஸ்டர் மாதிரி இருக்குது, இங்கே ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உள்ள தேட்டர் இருக்குது, படம் பார்க்குறியா குட்டு போட்டா அப்படின்னு கேட்குறாரு. படமா அப்படின்னு கேட்பீங்க. படம் தான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அப்படின்னு சொல்லி தலையாடுறீங்க. ஸோ ஜெய்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே போகிறது சில்லுன்னு இருக்குது. ஆல்ரெடி வெளியே ஏசியும் சில்லுன்னு தான் இருக்கும், வெளியே அந்த ஹால் எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கும். இப்போ உள்ளே அப்படியே தான் இருக்குது. அம்மாடி எல்லா பக்கமும் இங்கே ஏசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படிம்பாரா. பாத்ரூமில் கூட ஏசி இருக்குது அப்படிங்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே எல்லா பக்கம் இருக்கும். சரி வா உட்காருன்னு சொல்லிட்டு பாப்கார்ன்லாம் வாங்கி கையில் கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கையில் கொடுத்து உட்கார சொல்லுவார். இப்போ 2 பேரும் அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துட்டு இருக்கிறீங்க. படம் பார்க்க கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் பாப்கார்ன்லாம் அப்படியே உங்கள் தலை மேலே ஜேகே தலை மேலேன்னு பறந்துக்கிட்டு இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காரு. என்னன்னா ஒரு பெரிய அதாவது ஒரு ரொம்ப பயங்கரமான ஹாரர் மூவி கூப்பிட்டு போயிருப்பார். அதை பார்த்து 2 பேருமே பயந்துடுறீங்க. ஸோ ஒரு வழியாக படம் முடிஞ்சு வெளியே வரும்போது தலையெல்லாம் பாப்கார்ன் கொட்டி கிடக்குது. ஸோ பாத்ரூமில் போயிட்டு கண்ணாடியெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்து, ஏன் இப்படி பண்ணுற, போய் மொதல் தடவை இப்படி தான் கூப்பிட்டு வருவேன் நான் அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் எடுத்துட்டு கண்ணா, நான் படத்து பேரே பார்க்காம டிக்கெட் வாங்கிட்டேன், ஏதோ நீ ஆசைப்பட்டேன்னு, நீ பார்த்துருப்பேன்னு நினச்சேன், எனக்கு என்ன தெரியும் இவ்வளோ ஹாரராக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கடவுளே நான் செத்தே போயிட்டேன், என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன், இதெல்லாம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா திரும்ப வெளில போகிறீங்க. இப்படி தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. சாரி அது ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போனதுமே செம்மையாக இருக்குது. எல்லாமே இந்த ஊரில் ஏசி தான் போல். ஆனால் நம்ம ஊர்லலாம் பாரு ஏசியே போலனாலும் காற்று அப்படி சில்லுன்னு அடிக்கும். இவங்கெல்லாம் இதுக்கு காசு கட்டணும் தானே கரண்ட்டுக்கு அப்படிங்கிறீங்க. கரண்ட் பில்லெல்லாம் எகுரும் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் நிறையா காசு வாங்குறாங்க எல்லா இடத்துலையும். இந்த ட்ரெஸ்ஸு பாரு தாமா துண்டு தான் இருக்குது, இதுக்கு போய்ட்டு அத்தனை காசு வாங்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில் கூட 4500 தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு நான் 7000 கொடுத்து வாங்குறோன்னு தான் தெரியல அப்படிங்கிறீங்க. ஏய் மொத்த செட்டும் சேர்த்து அப்படி தான் வரும், எல்லாம் பிராண்டட் அப்படி தான் அப்படிம்பாரு. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவீங்க. மேலே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டில் படுத்துக்கிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு பக்கத்தில் பெட்ஷீட் ஒன்று எடுத்து விரிச்சு போட்டு கீழே படுக்க போக, ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்க, தூங்குதான் எனக்கும் டயர்டாக்குடி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. இல்லை இந்த கட்டிலே வந்து படுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டல, அதுவும் இல்லாமல் எனக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கா, கீழே படுத்த உடம்பெல்லாம் வலிக்கும், நீங்கள் படுத்துக்கோ நான் வேணால் கீழே படுத்துக்கிறேன் அப்படிம்பீங்க. இல்லை வேணாம் நான் நீங்கள் படுத்துக்கிறேன், உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு. சரி 2 பேர்த்துக்கும் வேணாம்,
நீயும் இங்கே படுத்துக்கோ, நானும் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்குட்டியாட்ட அப்படியே மூஞ்சி பார்க்குறீங்க. ஓகேவா உனக்கு அப்படின்னு அவர் கேட்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ ஜேகேவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே கடல் பார்த்துக்குவாரு. ஸோ ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே கில்ல என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறேன்னா நான் உன்னை கொஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஷை ஆகிட்டு தலையை கீழே குடிச்சிக்க. அது என்ன ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் கன்னத்து கீழெலாம் வெக்க வருமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு கீழ்னா யாருக்கு வேறு யாருக்கு வெக்க வந்துச்சு அப்படின்னு இவர் கேட்க. அதுவா நீ என்னை விட்டுட்டு போனல, அப்போ இந்த வரைக்கும் அந்த அக்காவும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஐயோ சாமி, அந்த ஆஞ்சநேய பக்தன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணுறான் தெரியுமா? எப்பா பார்த்துருக்கணுமே, என்னால் பார்க்க முடியாமல் முடிக்க விட்டுட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்போ உனக்கு வெக்க வராதான்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை கீழே வர. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஒரு மாதிரி கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்டு போயிடுது. அங்கே ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகலை போல். சரி ஓகே, மேலேயாவது மொட்டை மாடிக்கு போய் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே மொட்டை மாடிக்கு வரீங்க. அப்படி மொட்டை மாடிக்கு வரும்போது கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம், அம்மு புச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யார் அது அம்மு புஜுன்னு இந்நாட்டில் கொஞ்சிக்கிட்டு இருக்குது, மணி ஒரு 11க்கு மேலே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இந்த பக்கம் நீங்களும் பார்க்குறீங்க. வரிக்கி தான் மொட்டை மாடியில் நின்றுட்டு நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்புறம் என்ன அம்மு பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். வரிக்கி பயலா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஷாக்கு. என்னடா இது அம்முங்கிறான் புஜுங்கிறான் கொஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனை பார்த்தீங்கன்னா அதுவா பேபி, இன்னைக்கு ஊருக்கு போகலை, நாளைக்கு நைட்டு தான் போகிறோம், நாளைக்கு ஃபுல்லாக நான் உன் கூடயே இருக்கிறேன், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போல். இவன் வெக்கப்பட்டுட்டு நகத்தை போட்டு கடிக்கிறான், கையும் வேறலையும் சேர்த்து கடிச்சிக்கிட்டு. நானும் நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வேணா நான் உன்னை வந்து மீட் பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் 2 பேரும் இதை கேட்டு அப்படியே வாயில் பேனு காய வச்சு ஷாக்காக அவனை பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எஃப்எஃப்ஐ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன்டிய. சரி கட்டுனாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே அதான் டடா. அப்புறம் என்னது ராகவிடியர் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ஸ்டோரி சொல்லும்போது இவ அப்படி இப்படி ராகவிங்கிற மாதிரி பேர்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எல்லா இடத்துலையும் ராகவிடியர் டியர்னு அந்த இடத்துல போட்டு சொல்ல முடியல, கோச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு மனசார வாடி போடின்னு கூப்பிடல. ஓகே, அது கதைக்காக அப்படி சொல்கிறேன், தப்பு எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஓகே டியர், டடா பாய். சொல்கிறாங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?